வேதத்திலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகும்போது சொன்னார், நீங்க காத்திருங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே சீடர்கள் எல்லாரும் மேல் வீட்டு அறையிலே போய் காத்திருக்காங்க. காத்திருந்து அவங்க ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தர் ஆவியானவர் அவங்களை நிரப்புறாரு. நிரப்பினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிரசங்கம் வந்துருச்சு. நிரப்பினதுக்கு அப்புறம் அவங்க நிறைய பேருக்கு பயன்பட்டாங்க. நிரப்பினதுக்கு பிறகு அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. பாருங்க, ஆவியானவர் நிரப்புகிறதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கைக்கும் ஆவியானவர் நிரப்புறதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடுமாறுவாங்க பாருங்களேன், பாவத்துல தடுமாறுவாங்க பாருங்க, அவங்களால நிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அந்த நிரம்பப்படுகிற அனுபவம் இன்னைக்கு இல்ல. அப்படி நிறைய பேர் நம்ம திருச்சபைகளும் நடத்தப்படுறதும் இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிரப்பப்படுதல் என்று ஒரு கூட்டமே இருக்கும், காத்திருப்பு கூட்டம். அந்த காத்திருப்பு கூட்டம் 5 மணி நேரமாவது நடக்கும். ஒரு 5:30 மணிக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா 10 மணி வரைக்கும் அந்த ஜெபம் போகும். காத்திருப்பு கூட்டம் சனிக்கிழமை இரவிலே அது வச்சு ட்ரம்ஸ் எடுத்து பாட்டை பாடி அடிச்சு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க பாருங்களேன். அப்போ விசுவாசிகள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்படி நிரம்பிட்டே இருப்பாங்க. ஆவியில நிரம்புவாங்க, அந்நிய பாஷையில பேசுவாங்க, தீர்க்கதரிசனத்தை பேசுவாங்க. அது நிறைய பேர் பழைய ஆட்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த நிரப்பப்படுதல் இல்ல. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை பாணி மாறி இருக்கலாம், வொர்ஷிப்பினுடைய பாணி. ஃபர்ஸ்ட் மாதிரி அந்த ட்ரம்ஸ் எடுத்து கொட்டடிச்சு 3வது பாட்டு அப்படியெல்லாம் இல்ல. ஆனா ஒரு ஆராதனைக்குள்ள வரும்போதாவது உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஃபீல் உங்களை நீங்க நிறையணும். நீங்க வாஞ்சையோட வந்தாதான் நிறைய முடியும். நீங்க விருப்பத்தோட இருந்தாதான் கர்த்தர் உங்களை நிறைப்பாரு. அதான் நீங்க ஆயத்தமா இல்லைன்னா கர்த்தர் நிரப்ப மாட்டார். 1000 பேர் ஆராதிச்ச உடனே 1000 பேருக்கும் நிரப்பப்படுதல் இருக்காது. எந்த பாத்திரத்தினுடைய மூடி திறந்து இருக்குதோ அதுக்கு தான் கர்த்தர் நிரப்புதலை கொடுப்பாரு. ஆனா சிலர் சர்ச்சுக்குள்ள இருப்பாங்க, அவங்களுடைய பாத்திரம் மூடிட்டே இருக்கும். ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றுவாரு, அந்த பாத்திரம் மூடி இருக்கிறதுனால அதுக்குள்ள ஒரு துளி அபிஷேகம் கூட இறங்காது. சிலர் அப்படியே கல்லு மாதிரி அப்படியே நின்னுட்டு நான் ஜெபிக்க மாட்டேன், நான் ஸ்தோத்திரம் மாட்டேன். நீங்க அப்படி இருக்கு இல்ல, அதை சொல்றேன். சிலருக்கு அப்படி ஏன்னா சிலருக்கு பிடிக்கும், அந்த வார்த்தையை கேட்கறது பிடிக்கும், ஆராதிக்கிறது பிடிக்கும். ஆனா அவங்க அமைதியா அப்படியே ரசிச்சிட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன், ரசிக்கிறது அல்ல, நீங்கள் ரசிக்கிறவர் அல்ல, நீங்க அந்த ஆராதனையில ஒன்றோடு ஒன்றாய் கலந்து கொள்ளணும். நீங்க வரும்போதே சொல்லணும், அந்த பாட்டு பாடும்போது ஆவியானவர் யாரை தொடுறாரு இல்லையோ உங்களை தொற்றணும். அந்த நிரப்புதல் உங்களுக்குள்ள வராட்டா நான் சொல்றேன் நீங்க தகுதி ஆகவே முடியாது. நான் சொல்றேன், திறமைகள் எப்ப வரும்னா ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது தான் நிறைய திறமைகள் வரும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் சில நேரங்களில் நான் யோசிப்பேன், பல நாட்களில் யோசிப்பேன். இத்தனை ஆயிரக்கணக்கான அந்த ஜனங்களை கத்தர் நடத்த வைக்கும் போது யோசிப்பேன், எப்படி எங்க நிறைய பேர் என்னிடத்திலே கேட்டிருக்காங்க, எப்படி இதெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? ஆனா உண்மையிலே சொல்றேன், பைபிள் காலேஜில் 3 வருடம் ஒரு நல்ல ட்ரைனிங் எனக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப அழகான ட்ரைனிங். அப்படின்னா உடல் ரீதியா ரொம்ப அப்படியே வேலை, ஒழுக்கம்னா என்ன, கீழ்ப்படிதல்னா என்ன, அப்படி அதெல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா இன்னும் பைபிள்ல இருந்து நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ அந்த புத்தகத்தை எல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி வைப்போம். ஏன்னா அடுத்து பாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த புத்தகம் எல்லாம் நமக்கு உதவும், நம்ம அதுல பிரசங்கத்தை எடுக்கலாம் அப்படின்னு. ஆனா பைபிள் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த புத்தகம் எங்க இருக்குன்னே தெரியல, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அதோட அது எதுவுமே அந்த தியரியா பேசுறது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா நான் நம்புறேன், ஆவியானவர் நிரப்பும் போது எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார், கர்த்தர் திறமை உள்ளவர்களாய் மாற்றுகிறார். இந்த ஜெபத்திலே யாரோ ஒரு பிள்ளை எனக்கு திறமை இல்லைன்னு சொல்றீங்களா, எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா, நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை நிரப்பும் போது தகுதி தன்னை போல வரும். கர்த்தர் உங்களை நிரப்பும் போது உங்களுக்கு திறமை அப்படியே ஹalleluya நான் சொல்றேன், அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த திறமைகள் வந்து சேரும். இது மட்டும் இல்ல, ஆவியானவர் உங்களை நிரப்பும் போதுதான் உங்களை உபயோகப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென்.